அது வந்து முதல் தாரை அப்படிங்கிறது சம்பத்து தாரை. அதாவது என்னன்னா, ஒருவருடைய நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம், இரண்டாவது நட்சத்திரம். அவர் நட்சத்திரம் 1ன்னு வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த நட்சத்திரத்தை 2ன்னு வைக்கணும். ஓகே. இப்போ அப்படி பார்க்கும் பொழுது பூச நட்சத்திரத்தின் அடுத்த நட்சத்திரம் அப்படின்னா அது ஆயில்யம். இப்போ ஆயில்யம் அப்படிங்கும்போது அது வந்து பாம்பின் வடிவத்தை குறிக்கும், நாக வடிவம் கொண்டது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுவே அயில நட்சத்திரத்தின் பின்புறம் இருக்கிற நட்சத்திரம், பின்னாடின்னா பின்னாடி 27வது நட்சத்திரம்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு முன்பின் நட்சத்திரம் அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ பூசம் இருக்கு, பூசத்துக்கு அடுத்தது ஆயில்யம், பூசத்திற்கு பின்புறம் இருக்கிற நட்சத்திரம் என்னன்னா புனர்பூசம். ஸோ இது ரெண்டுமே பூசத்துக்கு நன்மை தரக்கூடியவை. அடுத்த ராசி மட்டும் நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் முன்னால இருக்கு முன்பின் நட்சத்திரங்கள் ரொம்ப சிம்பிளாக. இப்போ அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சிம்பிளாக புரியும். உங்கள் நட்சத்திரத்தை எடுத்துக்கிறீங்க, முன்னாடி நட்சத்திரம் எதுன்னு பார்க்குறீங்க, பின்னாடி நட்சத்திரம் எதுன்னு பார்க்குறீங்க, அது சம்மந்தப்பட்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், வாழ்க்கையில் சூப்பராக இருக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள் இது.